இளைஞர்கள் மோடிக்கு எதிராக பேச தொடங்கியிருக்கிறாங்க. ஒரு காலத்துல மோடியின் ஆதரவாளர்களா இருந்த இளைஞர்களை இன்னைக்கு கேள்வி கேட்க தொடங்கியிருக்கிறாங்க. மோடி இந்தியாவுக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் விலைவாசி உயர்வு, வேலையின்மை அதிகமாயிருச்சு. அது எல்லாத்தையும் தாண்டி வெறுப்பு அதிகமாயிருச்சு. இந்த இந்தியாவுக்காக நாங்கள் வாக்களிக்கல. நாங்க வேற மாதிரி எதிர்பார்த்தோம். மோடி அதை எங்களுக்கு டெலிவர் பண்ணல அப்படிங்கிற மாதிரி இளைஞர்கள் மனதுல மோடி மீதான வெறுப்பு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த அரசாங்கத்துக்கிட்ட நீங்க எது கேட்டாலும் கிடைக்காது. ஏன்னா 10 வருஷம் பார்த்துட்டாங்க. 20 கோடி வேலை வாய்ப்பு நான் உருவாக்குவேன், உங்களுடைய வாழ்க்கையில ஒளியேற்றுவேன்லாம் சொன்னாரு. ஆனா கடைசியா என்ன பண்ணாரு? பால்கனியில நின்று கை தட்ட சொன்னாரு. தட்ட வச்சுட்டு கை தட்டுங்க, கொரோனா போயிடும் சொன்னாரு. சோ அவங்க இந்த அரசை வெறுத்துட்டாங்க. மோடியை நம்ப தயாரா இல்ல. மை சென்னை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தோழர் ஏகே இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். நேயர்களுக்கும் வணக்கம். தோழர், 2ஆம் கட்ட தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. ஒட்டுமொத்தமா இந்தியா முழுக்க 190 இடங்களுக்கு தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. ஏற்கனவே முதற்கட்ட தேர்தல்ல 102 மக்களவை தொகுதிகளுக்கு நடந்ததுல பாஜகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் பாஜக தலைமைக்கு போனதுனாலதான் மோடி அவர்களுடைய பேச்சுல ஒரு உளறல், தோல்வி பயம், ஒரு வெறுப்பு காணப்படுது அப்படின்னு பரவலா பேசிக்கிட்டு இருந்த நிலையில இப்போ சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடிகிறது. கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா போன்ற ஏரியாக்கள்ல, குறிப்பா வட மாநிலங்கள்ல இளைஞர்கள் மோடிக்கு எதிராக பேச தொடங்கியிருக்கிறாங்க. ஒரு காலத்துல மோடியின் ஆதரவாளர்களா இருந்த இளைஞர்களை இன்னைக்கு கேள்வி கேட்க தொடங்கியிருக்கிறாங்க. மோடி இந்தியாவுக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் விலைவாசி உயர்வு, வேலையின்மை அதிகமாயிருச்சு. அது எல்லாத்தையும் தாண்டி வெறுப்பு அதிகமாயிருச்சு. இந்த இந்தியாவுக்காக நாங்கள் வாக்களிக்கல. நாங்க வேற மாதிரி எதிர்பார்த்தோம். மோடி அதை எங்களுக்கு டெலிவர் பண்ணல அப்படிங்கிற மாதிரி இளைஞர்கள் மனதுல மோடி மீதான வெறுப்பு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இதை குறிச்சு உங்களுடைய பார்வை என்ன தோழர்? நீங்க நல்லா நோட் பண்ணுங்க. நீங்க சோசியல் மீடியால இந்த பெங்களூர்ல நிறைய இளைஞர்கள் பேசிய விஷயத்தை குறித்து பேசுறீங்க. கரெக்டா? நல்லா நோட் பண்ணுங்க. அந்த இளைஞர்கள் யாரும் வேலை வேணும்லாம் கேட்கல. ஏன்னா அவனுக்கு தெரியும் கேட்டாலும் கிடைக்காது. இந்த அரசாங்கத்துக்கிட்ட நீங்க எது கேட்டாலும் கிடைக்காது. ஏன்னா 10 வருஷம் பார்த்துட்டாங்க. 20 கோடி வேலை வாய்ப்பு நான் உருவாக்குவேன், உங்களுடைய வாழ்க்கையில ஒளியேற்றுவேன்லாம் சொன்னாரு. ஆனா கடைசியா என்ன பண்ணாரு? பால்கனியில நின்று கை தட்ட சொன்னாரு. தட்ட வச்சுட்டு கை தட்டுங்க, கொரோனா போயிடும் சொன்னாரு. சோ அவங்க இந்த அரசை வெறுத்துட்டாங்க. மோடியை நம்ப தயாரா இல்ல. கடைசியா குறைஞ்சபட்சம் என்ன கேட்கிறாங்கன்னா, வெறுப்பை விதைக்காதீங்க. இந்த நாடு ஒரு சகோதரத்துவம் பாசத்தோட இருக்கணும். இருக்கிற மற்ற மாற்று மதத்தினர் கூட ஒரு நல்ல புரிதலோட இருக்கணும். ஒன்றா ஒரே இடத்துல சண்டை போடாம இருக்கணும். மியூச்சுவல் கோ எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. அந்த மியூச்சுவல் கோ எக்ஸிஸ்டன்ஸ்க்கே ஒரு வேட்டு வைப்பது போல இந்த பிஜேபி பல விஷயங்களை இங்க இருக்கிற இடங்களை செஞ்சுட்டு வராங்க ஒட்டுமொத்த இந்தியாவில. அத ஏன் கர்நாடக இளைஞர்கள் பேசுறாங்கன்னா, அங்க ஹிஜாப் இஷ்யூ நடந்தது. சக மாணவி என்ன உடைய அணிந்து வராங்க. அது ஒரு பெரிய பேசு பொருளாக மாற்றி அதை உச்ச நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போய் ஒரு நேஷனல் லெவல்ல டாக்காக மாற்றினார்கள் அங்க இருக்கிற பாஜக. அந்த வெறுப்பு காரணத்தினால்தான் அவங்க அடுத்த எலெக்ஷன்ல காங்கிரஸ்க்கு வாக்களிச்சாங்க. இப்ப எம்பி எலெக்ஷன் வருது. அந்த இளைஞர்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. நீங்க இந்த இந்த நபர்களை புறக்கணிக்கணும். எந்த நபர்களை? இந்த வெறுப்பை விதைக்கும் நபர்களை புறக்கணிக்கணும். அமைதியை விரும்புறாங்க. வேலை வாய்ப்பு கூட 2வது. முதல்ல தூங்கி எந்திரிச்சா ஒரு நிம்மதியோட தூங்கணும். எந்திரிக்கும் போது ஒரு மன நிம்மதியோட எந்திரிக்கணும். இதுதான் எதிர்பார்க்கிறாங்க. அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு, சம்பாத்தியம், ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே அதுக்கப்புறம் தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஏன்னா நீங்க இதை அமைதியை ஏற்படுத்தி கொடுத்து விட்டாலே அவனே படிச்சுப்பான், அவனே வேலை தேடிப்பான், ஏதோ ஒண்ணு அவன் பண்ணிப்பான். ஆனா நீங்க எல்லாத்துக்கும் நீங்க முட்டுக்கட்டை போட்டு இங்க ஜெய் ஸ்ரீராம், ஜெய் பஜ்ரங்க பலி, யாரு ஒரு பிரைம் மினிஸ்டர் அங்க எலெக்ஷன்ல ஜெய் பஜ்ரங்க பலி அப்படின்னு சொன்னாரு. ஆனா மக்கள் கேட்கல, அவர் பேச்சை கேட்கல. பஜ்ரங்க பலி தான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா இருந்தா அங்க அவங்க வாக்களிச்சிருப்பாங்க பஜ்ரங்க பலிக்கு. கேட்கல. மக்கள் காங்கிரஸ்க்கு தான் வாக்களிச்சாங்க. சோ இந்த காலத்து இளைஞர்கள் ஒரு சின்ன குறுக்கீடு. கர்நாடக சட்டமன்ற தேர்தல்ல இளைஞர்களும் பெண்களும் தான் அதிகப்படியா வாக்களிச்சிருக்காங்க காங்கிரஸ். தெலுங்கானாலையும் கூட. ஆமா தோழர், அவங்க தெளிவா இருக்காங்க. அதாவது சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் அவங்க ப்ரூவ் பண்றாங்க. அவங்களுக்கு எப்ப சான்ஸ் கிடைக்கும்? வாக்களிக்கும் போது தானே அவங்களால பேச முடியும். அந்த தேர்தலை ஒட்டி தானே பேச முடியும். ஏன்னா அவங்க ஃபுல் டைம் அரசியல்வாதிகள் கிடையாது. தினமும் மேடை போட்டு அண்ணாமலை போல பிரஸ் மீட்ல வைக்கிறேங்கிற பேர்ல காமெடி பண்ணிக்கிட்டு அண்ணாமலை சீமான் போல காமெடி பண்ணிட்டு இருக்க முடியாது. அவங்களுக்கு 1008 வேலை இருக்கும். தேர்தல் நேரங்கள்ல அவங்க கரெக்டா அவங்க வேலையை செய்யறாங்க. மக்கள் கிட்ட என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிற விஷயத்த சொல்லிட்டு அழகா செஞ்சு காமிச்சிட்டு போறாங்க. இது ஒரு நல்ல அப்கமிங் ட்ரெண்ட் தோழர். இந்த ட்ரெண்ட் நார்த் இந்தியாலயும் பிக்கப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. காரணம் பாத்தீங்கன்னா, அதே இந்த 10 வருஷம் ஆட்சியில சலிப்பு.
மக்கள் வந்து ம். வெறுத்துட்டாங்க. எந்த ஆஸ்பெக்ட்லயும் அவங்க வந்து எந்த மாற்றத்தையும் நம்ம வாழ்க்கையில இவங்க கொண்டு வரல. மாறாக நம்மளோட லைஃப் ஸ்டாண்டர்ட்ஸ இன்னும் குறைச்சிருக்காங்க. நம்மளால வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு எல்லா செலவையும் போக சம்பாதியத்துல ஒரு சேவிங்ஸாக ஒரு ரூ. 1000 வைக்கிறோம்னா, இப்ப வந்து ஒரு ரூ. 500 கூட வைக்க முடியல. ஏன் சேவிங்ஸே பண்ண முடியல. அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு கவர்னன்ஸ் இருக்கு. சோ இத வந்து மக்கள் உணர ஆரம்பித்து விட்டார்கள். ரொம்ப சிம்பிள் தோழர். நீங்க எக்கானமி வந்து ரொம்ப பெரிய ஜிடிபி, என்டிபி இந்த டெர்ம்ஸ் எல்லாம் வச்சுட்டுலாம் நீங்க பிஸ்கல் டெபிசிட், இந்த எஃப்ஆர்பிஎம் இதெல்லாம் நீங்க பேசுறதெல்லாம் வேஸ்ட். பாமரனுக்கு புரியிற மாதிரி. 10 வருஷத்துக்கு நீ என்ன 10 ம். வருஷத்துக்கு முன்னாடி என்ன விலைவாசி இருந்தது? ஒட்டுமொத்த நீ வாங்குற சம்பளத்துல இருந்து எவ்வளவு சேவிங்ஸ் பண்ண? இன்னைக்கு விலைவாசி என்னவா இருக்கு? இதெல்லாம் உன்னால எவ்வளவு சேவிங்ஸ் பண்ண முடியுது? அதுதான் தோழரே எக்கானமி. இத வச்சு தான் நம்மளால எக்கானமி. இதுல தனி மனித ஹேபிட் எல்லாம் போக எல்லாம் ஏன்னா கண்டிப்பா அதற்கேத்த மாரி இன்கமும் வந்துகிட்டே இருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வந்து பைக் வச்சிருக்கீங்கன்னா, 10 வருஷம் கழிச்சு நீங்க கார் வாங்குறீங்க. உங்க இன்கம் பெருகி இருக்கும். சேவிங்ஸ் ம். என்னவா இருக்கு? உங்களுடைய அசெட்ஸ் வந்து பெருகி இருக்கா? இத தான் பார்க்கணும். இது வந்து மிடில் கிளாஸ்க்கு சொல்றேன். ஏழை மக்களுக்கு அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு அவங்க இவால்வ் ஆகியிருக்கணும். கல்வியில வந்து இப்ப வந்து அவங்க படிக்காம இருந்தாங்கன்னா, அவங்க பசங்கள படிக்க வச்சிருக்கணும். அவங்க முதல் முதல் ம். பட்டதாரியா வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கணும். வேலைக்கு போயிருக்கணும். இந்த மாற்றம் நடந்ததான்னா கிடையாது. அது நடக்காததுல தான் வந்து ம். இப்படி கேட்கறாங்க. அப்ப வட இந்தியாவுல பெண்கள் எல்லாம் வந்து பேசுறாங்க தோழர். ரொம்ப ஒரு மெச்சூர்டான ஒரு டாக். இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து அவங்க பேசினாலே நமக்கு எரிச்சலா இருக்கும். எல்லாம் வந்து மோடி தான் வந்துட்டாரு. அவர் எல்லாம் செஞ்சுருவாருலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. 2014லயும் 19லயும். இப்ப அதே மக்கள் மோடியை வெறுக்க தொடங்கி விட்டார்கள். அவங்க இன்னைக்கு ம். கேட்கறாங்க. எங்களுக்கு சிலிண்டருக்கு மானியம் குடுக்குறேன்னு சொன்னீங்களே குடுத்தீங்களா? சிலிண்டர் எங்களால ம். விலை குடுத்து வாங்க முடியல. எங்களால ரூ. 1000 குடுத்து சிலிண்டர் வாங்க முடியலைங்க. ரீஃபில் பண்ண பண்ண முடியலைங்க. நீ கேஸ் ஸ்டவ் குடுத்துட்ட, ஃப்ரீயா குடுத்துட்ட. ஆனா அந்த கேஸ் ஸ்டவ்வுக்கு சிலிண்டர் வாங்குறதுக்கு என்கிட்ட காசு இல்லையே! சோ சொந்த நாட்டு ம். மக்களை வந்து ஒரு சிலிண்டர ரீஃபில் பண்ணாத அளவுக்கு தான் உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே இருக்கு. ஆனா இல்ல மாறாக அந்த இதற்கு சிலிண்டருமே இலவச இது வந்து 1 மாசமோ, 2 மாசமோ குடுத்துட்டு ஒரு அதுக்கப்புறம் குடுக்கல. அதான் தோழர் முதல் முறை வந்து இலவசம். அதுக்கடுத்து அதான் ரீஃபில் பண்ண முடியல உங்களால. ஃபேக்ட் அதுதான். கேஸ் ஸ்டவ் வந்து குடுத்துட்டாங்க தோழர். அரசாங்கம் வந்து குடுத்துருது. ரைட். அது நீங்க வந்து ஸ்கீம்ஸ் மூலமா குடுக்குறீங்க. ரைட். பாராட்டுறோம். ஆனா சிலிண்டர வந்து ரீஃபில் பண்ண அ முடியாத அளவுக்கு தான் அவங்களோட வாழ்வாதாரம் இருக்கு. இப்ப காங்கிரஸ் என்ன சொல்றாங்க? அவங்க கிட்ட இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் திட்டம் இருக்கு. அந்த திட்டத்தின் பெயர் என்ன? மகாலட்சுமி திட்டம். என்ன சொல்லுது அந்த திட்டம்? ஒரு வருஷத்துக்கு ஏழை குடும்பத்திற்கு நாங்க ரூ. 1,00,000 குடுக்குறோம். தோராயமா ரூ. 8,500 நாங்க குடுக்குறோம். ரூ. 8,500 நீங்க பெண்கள் கிட்ட குடுத்துட்டா, அவங்க என்ன பண்ணுவாங்க? குடும்பத்திற்கு தேவையான அத்தனை அத்தியாவசிய விஷயங்களையும் வந்து அவங்க செஞ்சுருவாங்க. நீங்க அண்மையில தோனி அவர்கள் வந்து ஒரு பேட்டி குடுத்திருப்பாரு. கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனி. அவரு வந்து சொல்லியிருப்பார். எங்க அம்மா கிட்ட எங்க அப்பா வந்து சம்பளத்த வாங்கிட்டு வந்து குடுத்துருவாரு. ம். அவ்வளவுதான். அதுக்கு மேல அதுக்கப்புறம் எங்க அப்பா நாங்க எல்லாம் யாருமே எதுவும் எங்க அம்மா அந்த காச வச்சு குடும்பத்த ரன் பண்ணுவாங்க. இதுதான் ஒரு டிபிக்கல் இந்தியன் மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. காசு கொண்டு வந்து அந்த வீட்டு தலைவர் எஜமானி. ஆக்சுவலா எஜமானி ஆக்சுவலான வீட்டு தலைவர் அவங்க தான். குடும்பத்த ரன் பண்றதே ம். அவங்க தான். சோ அங்க வந்து ஒரு துண்டு விழும்போது, நிச்சயம் அது வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அவங்களால வந்து அந்த மணிய வச்சு ரன் பண்ண முடியல. போதிய அளவுக்கு வருமானம் இல்ல. ஏதாவது வேலை வாய்ப்பு நீங்க உண்டாக்குனீங்கனாலும் அதுவும் இல்ல. கார்ப்பரேட்டுகளுக்கு தான் நீங்க எல்லா சலுகையும் குடுக்குறீங்க. கார்ப்பரேட் டாக்ஸ வந்து இவங்க குறைச்சிருக்காங்க தோழர். கார்ப்பரேட் டாக்ஸிங்க ம். வந்து குறைச்சிருக்காங்க. அமௌண்ட் வந்து குறைச்சிருக்காங்க. சதவீதத்த குறைச்சிருக்காங்க. பிஎஃப் அமௌண்ட்டோட கான்ட்ரிபியூஷன் வந்து அரசாங்கம் வந்து பிஎஃப் குடுத்துட்டு இருந்தது இல்லையா? 12ல இருந்து 8% வந்துட்டாங்க. சோ ம். அந்த அளவுக்கு எல்லா மக்களுக்கு எதெல்லாம் குடுக்கக்கூடிய இடத்தில் வந்து இருந்தது எல்லாமே குறைச்சுட்டாங்க. கார்ப்பரேட்டுகளுக்கு எதெல்லாம் குடுக்க முடியுமோ அதெல்லாமே ஏத்திட்டாங்க. கார்ப்பரேட்டுகளுக்கு குடுத்த சலுகைகள் எல்லாமே ஏறிவிட்டது. அவன் வந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸ் குடுக்கலாம். எவ்வளவு வேணாலும் குடுக்கலாம். கம்பெனி நேத்து கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். லாஸ்ட்ல போனாலும் குடுக்கலாம். எப்படி போனாலும் குடுக்கலாம். அவன் அவன் பேர நாங்க சொல்ல மாட்டோம். பதிலுக்கு என்ன தருவோம்? அவனுக்கு நாங்க ப்ராஜெக்ட்ஸ் குடுப்போம். ரோடு ப்ராஜெக்ட்ஸ் குடுப்போம். ம். போர்ட் ப்ராஜெக்ட்ஸ் குடுப்போம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் குடுப்போம். எல்லாமே நாங்க குடுப்போம். அப்போ ஓட்டு போடுறவன் யாரு? மக்கள் தானே! கார்ப்பரேட்டுக்கு நீ எல்லா சலுகையும் குடுத்த அவனா ஓட்டு போட போறான்? ஓட்டு போறது மக்கள். இன்னைக்கு அந்த மக்கள் நிக்கிறாங்க. வீதியில நிக்கிறாங்க. கேள்விகளோட ரெடியா நிக்கிறாங்க. பதில் இல்ல. தோழர் இப்போ இதான் தோழர் இன்னைய வடமாநி எதார்த்தம். ஆ வடமாநிலங்கள்ல பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அ சுனாமி காங்கிரஸ், இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக உருவாகி இருக்கு அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடியுது. அஃப்கோர்ஸ் முன்னணி ஊடகங்கள் அதெல்லாம் எதையும் காட்டுறதில்ல.
மகாராஷ்டிராவுல அமராவதியில கூடின கூட்டம், ராகுல் காந்திக்காக கூடின கூட்டம், ராஜஸ்தான்ல கூடின கூட்டம், அதுக்கப்புறம் பிரியங்கா காந்தி அவர்களுக்காக கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர் பேரணியிலேயே கலந்துக்கிட்டாங்க உத்தரப்பிரதேசத்துல. சோ இந்த கூட்டங்கள்லாம் எதையுமே மோடியினுடைய பிரச்சார கூட்டத்துல பார்க்க முடிகிறது இல்ல, பாஜக காரர்களுடைய பிரச்சாரத்துல பார்க்க முடிகிறது இல்ல. 6 லட்சம் பேர் கூட்டினாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? பிரியங்கா காந்தியோட கூட்டத்துல. காங்கிரஸோட அக்கவுண்ட் முடக்கப்பட்டு 2 மாசம் ஆகுது. காங்கிரஸ் அதான் கிட்ட 10 பைசா வருஷம் இல்ல. ஆட்சியில இல்ல, காங்கிரஸ் 10 ஆட்சியில வருஷம் இல்ல. ஆட்சியில இல்ல, அவங்க அக்கவுண்ட்ல பைசாவும் இல்ல. பைசா அக்கவுண்ட் ஃபர்ஸ்ட் அக்கவுண்ட்ல முடக்கிட்டாங்க. பைசா இல்ல, காசு கொடுத்தாதான் மக்கள் இன்னைக்கு வர முடியும் அப்படிங்கிற இடத்துல தன்னெழுச்சியா இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் வருது அப்படின்னா வடக்குல மிகப்பெரிய மாற்றங்கள். ஏன்னா 2014-19 மோடிக்கு கூட அப்படி கூட்டம் வந்த மாதிரி தெரியல. ஏன்னா அவங்க ஆட்சியில இருக்கிறாங்க, பவர்ல இருக்கிறாங்க, காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டலாம். ஆனா ஆட்சியில இல்லாத ஒரு கட்சிக்கு ஒரு தலைவர் ராகுல் காந்தி இது வரைக்கும் எந்த ஒரு பொசிஷன்லயும் வந்ததில்ல, ஒரு எம்பியா மட்டும்தான் இருந்திருக்கிறாரு. இவ்வளவு பெரிய கூட்டம் கூடுதுன்னா வடக்குல வந்து ஒரு பெரிய மோடிக்கு எதிரான ஒரு வேவ் அலை சுனாமியே உருவாகி இருக்கு, எதிரான சுனாமி மோடிக்கு அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. பெங்களூர்ல இளைஞர்கள் இருக்கட்டும், அப்புறம் பல முதியவர்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்க அவங்க கட்சியை சாராதவங்க எல்லாம் வராங்க. வெறுப்பு பேச்சு பேசுறவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படிங்கிற லெவலுக்கு அவங்க தெருவுல இறங்கி வேலை செய்ய பார்க்க முடியுது. இந்த மாற்றங்களை எப்படி பாக்குறீங்க? நீங்க சுனாமின்னு சொன்னதுனால சொல்றேன் தோழர். நானா சொல்லல. நீங்க சுனாமின்னு சொன்னீங்க. ராகுலுக்கு மிகப்பெரிய ஒரு மக்கள் பேரலை ஆதரவு இருக்கு அப்படின்னு சுனாமின்னு சொன்னீங்க. ஒரு சுனாமிக்கு ஒரு தொடக்க புள்ளின்னு ஒண்ணு இருக்கும் தோழர். எந்த ஒரு சுனாமிக்கும் எபி சென்டர்னு ஒண்ணு இருக்கும். ஒரு பூகம்பம் ஏற்பட்டால் தான் சுனாமி வரும். சரிங்களா? ஒரு அந்த பூகம்ப பாயிண்ட் தான் எபி சென்டர்னு சொல்லுவோம். அந்த எபி சென்டர் என்ன? அது எங்கே? தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல மோடி எதிர்ப்பு அலை, ராகுல் அலை. இது வந்து 2019லயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நமக்கு வந்து ராகுல் தான் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி தான் அந்த தேர்தலை வந்து ஐயா ஸ்டாலின் வந்து அந்த தேர்தலை சந்திக்கிறார். சந்திச்சு அதோட ரிசல்ட் என்ன உங்களுக்கு தெரியும். 38 தொகுதியில வந்து நமக்கு வெற்றி. ஒரு தொகுதியில கொஞ்சம் ஃபோர்ஜரி செஞ்சு வோட்டிங் மெஷின்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாத்தி கேம் விளையாடி அதுல ரவீந்திரன் அவரை வந்து ஜெயிக்க வச்சாங்க. ரவீந்திரநாத்தா சூப்பர் பேர் அது. ரவீந்திரநாத். ஆமா. மோடி மோடி லெட்டர் பேட வச்சுக்கிட்டே ஒரு எம்பி, அதிமுக எம்பி இருந்த ஒரே எம்பி. சோ இது எபி சென்டர் வந்து தமிழ்நாடு தோழர். ராகுலோடைய எழுச்சி என்பது. அதற்கு இன்னொரு உதாரணமா நான் சொல்லுவேன். அவருடைய பாரத் ஜோடோ யாத்ரா வந்து எங்கே தொடங்கியது? அது தமிழ்நாட்டுல தான் தொடங்கியது. சோ ராகுல் காந்தி அவர்களை நீங்க 2ஆ பிரிக்கலாம். அந்த யாத்திரைக்கு முன்பு, யாத்திரைக்கு பின்பு. யாத்திரைக்கு முன்பு வந்து அவருடைய லெகசி என்பது அவங்களுடைய வழி வழியா அவங்க குடும்பத்துடைய லெகசியை தான் வந்து அவர் வந்து இன்ஹெரிட் பண்ணிட்டு வந்திருந்தாரு. ராகுலா அவர் வந்து சோனியா காந்தியோட மகன்பா. அவர் வந்து இந்திரா காந்தியோட பேரன்பா. இப்படிதான் வந்து நேருவோடைய குடும்பம்பா. இப்படிதான் வந்து அவருக்கு ஒரு லெகசி இருந்தது. பட் இன்னைக்கு நம்ம பாக்குற ராகுல இவங்க யாரும் மைண்ட்ல வர மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம பாக்குற ராகுல், பாரத் ஜோடோ யாத்திரைக்கு அப்புறம் பாக்குற ராகுல் வந்து இந்தியா மக்களுக்காக அவர் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு முன்னணி தலைவர், முதல் தலைவர் அப்படிங்கிற ஒரு பேர் தான் அவர் எடுத்திருக்காரு. இந்த பேரை அவர் சாதாரணமா எடுக்கல. பல மாதங்கள் அந்த பாரத் ஜோடோ யாத்திரா வந்து பயணம் மேற்கொண்டு இந்திய மக்கள் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் போய் விசிட் செய்து அங்க இருக்கிற பிரச்சனைகள், அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன, அவங்க என்ன கல்ச்சர், அவங்களுக்கு இல்ல என்ன புளூரிட்டி இருக்கு, எத்தனிசிட்டி என்ன மொழி பேசுறாங்க, அவங்களுக்கு என்ன அந்த ஜியோகிராபி என்ன எல்லாமே அவர் புரிஞ்சுக்கிட்டார். வெர்டிகலாவும் நடந்தாரு, ஹரிசாண்டலாவும் நடந்தாரு. இந்தியாவை வந்து ஒரு அப்படியே ஒரு சிலுவை போல, ஒரு ஜீசஸ் கிராஸ் போல வந்து அவரு கவர் பண்ணிட்டார் இந்தியாவை. அதற்கு மக்கள் வந்து இன்னைக்கு அவரை நம்ப ஆரம்பித்து விட்டார்கள். அதோடைய சிக்னல் தான் இது. காசே கொடுக்காம 6 லட்சம் பேர் கூடுறது. மகாராஷ்டிரால வந்து அவரு பேசுற கூட்டத்துல வந்து அவ்வளவு கூட்டம் ட்ரோனால கூட அதை கேப்சர் பண்ண முடியாது. ஆனா இவங்க கிட்ட ஆட்சி இருக்கு, அதிகாரம் இருக்கு, கோடி கோடியா பணம் இருக்கு. 11,500 கோடி வெறும் எலக்ட்ரல் பாண்ட்ஸ்லயே 11,500 கோடி சம்பாதிக்கிற ஒரு கட்சி பிஜேபி. இன்னும் அவங்க கிட்ட இன்னும் எவ்வளவு பிளாக் பண்ணி இருக்கோம், எவ்வளவு வந்து அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 3,50,000 லட்சம் கோடி ஃபேக் கரன்சியை இறக்குன ஒரு கட்சி பிஜேபி. சோ யோசிச்சு பாருங்க, அவங்க எவ்வளவு ஒரு படைபலத்தோட இந்த காங்கிரஸை வந்து எதிர்த்து இந்த தேர்தலை வந்து ஃபேஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க கிட்ட ஒண்ணுமே இல்ல. வெறும் தன்னுடைய உழைப்பு, தன்னுடைய மக்கள் மீது தனக்கு இருக்கும் ஒரு அந்த இதுதான், அந்த அர்ப்பணிப்பு தான் வந்து ராகுல் அவர்களை வந்து இந்தியா முழுக்க நடக்க செய்தது. அதற்கு இன்னைக்கு மக்கள் வந்து கைமாறுன்னு சொல்ல முடியாது. அவங்களுடைய ஒரு லவ் ஃபார் ராகுல வந்து இன்னைக்கு ரெசிப்ரோகேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதற்கு தான் இவ்வளவு கூட்டம், அதற்கு தான் இவ்வளவு வந்து மக்கள் அலைக்கடல்ல திரண்டு வராங்க.
இது வந்து மோடி அவர்களை வந்து ரொம்ப டிஸ்டர்பிங் ஃபேக்டரா இருக்கும். அதனாலதான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா, முன்ன வந்து காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ வந்து பேச மாட்டாரு மோடி. இப்போ பேசுறாரு. அமித்ஷா வந்து ஐய்யயோ! காங்கிரஸ் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான். உங்கள இது பண்ணிடுவாங்க, வித்துருவாங்க, உங்க சொத்தெல்லாம் குடுத்துருவாங்க. ஏன்னா, நீங்க ஆட்சியில நீங்க இருக்கீங்க. சரி, இப்ப கூட நீங்க வந்து ஒரு ஏதாவது ஒரு விஷயம் நல்ல திட்டத்த நீங்க சொல்லலாம் இல்லையா? தேர்தல் காலத்துல. நாங்க வந்து இத பண்ணுவோம். ம். அவங்க என்னைக்கோ எதுக்காகவோ பேசின விஷயத்த எல்லாமே நீங்க வெட்டி, ஒட்டி காங்கிரஸ் வந்தா நாட்டையே வித்துருவாங்க. அவங்க முஸ்லீம் வித்துருவாங்க. உங்க தாலிய வந்து அறுத்துருவாங்கன்னுலாம் பேசுறீங்கல்ல. நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க எத்தன பேரோட தாலிய அறுத்தீங்க? அதெல்லாம் மக்கள் இன்னைக்கு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்கல்ல. ஒவ்வொருத்தரா இப்போ வந்து புல்வாமால ஆமா. நீங்க தாலி அறுத்தீங்க. விவசாய சட்டத்துல அந்த மணிப்பூர். போராட்டத்துல இருந்து நீங்க பல பேர் தாலி அறுத்தீங்க. மணிப்பூர்ல பல பேரோட தாலி அறுத்தீங்க. யசோதா மோடியோட போய் ஒய்ஃபோட தாலி எங்கன்னு கேக்குறாங்க இன்னைக்கு எல்லாரும். ம், சோ ம், அந்த ம். அளவுக்கு மக்கள் வந்து யாருமே தோழர் மக்கள் நம்பினார்கள் ஒரு காலத்தில் இவர்களை. ஆனால் ம், இவர்களாகவே வந்து இவங்களுடைய அவங்களுடைய ஒரிஜினல் முகம் இதுதான். அவங்க வந்து அவங்களுக்கு மக்கள் ம், மீதோ, இந்த நாட்டின் மீதோ அக்கறை கிடையாது. இத வச்சு எவ்வளவு கொள்ளையடிக்க முடியும்? இந்த சிஸ்டம வச்சு இந்த மக்களை வைத்து எவ்வளவு சுரண்டல்கள் செய்ய முடியும்? இவர்களை இதே நிலையில் வைத்திருந்தால் தான் அந்த சனாதன தர்மத்தை வந்து நம்மளால கட்டி காக்க முடியும்ங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல இவங்க ஒண்ணுமே செய்யாம 10 வருஷம் வெறும் பெஞ்ச் தேய்ச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதையெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்க வர ராகுல பார்த்து இவங்க பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. அதற்கு இங்க ம், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களும் வந்து எலும்பு துண்டுகளை வாங்கிக் கொண்டு தோழர் எவ்வளவு விஷயம் பேசுறாரு தோழர். ராகுல் காந்தி பேசுற ஒவ்வொரு விஷயமும் வைரல் கன்டென்ட். ஒவ்வொரு விஷயம். ம். அவர் வந்து சொல்ல டர்ரேகனா அப்படிங்கிறாரு. பயந்துட்டாரா? எங்களோட எலக்ஷன் மேனிஃபெஸ்டோ பார்த்து பயந்துட்டாரா? அப்படின்னு கேட்கிறாரு. இது வந்து இந்த விஷயத்த வந்து எந்த மெயின் ஸ்ட்ரீம்லயாவது நீங்க பார்த்தீங்களா? ம். சோசியல் மீடியால இல்ல. அங்க அந்த மீட்டிங்ல போன போன நபர்கள் வந்து அந்த வீடியோ எடுத்து போடுறாங்க. ஆனா இப்ப இந்த உண்மையா தோழர் சோசியல் இந்த மீடியா சோஷ ம். சமூக வலைதளங்கள் அப்படின்னு சொன்ன உடனே தான் துருவ் அவர்களுடைய வீடியோவ பார்த்தீங்கன்னா, வட மாநிலங்கள்ல குட்டி யானை வச்சு, எல்இடி திரை வச்சு, அங்கங்க பொதுமக்கள் மத்தியில கூட்டம் கூட்டமா மக்கள் உட்கார்ந்து ஆர்வமா அந்த வீடியோவ பார்க்குறாங்க. அது பார்க்குறாங்க எவ்வளவு தோழர். பெரிய அந்த ஊரு வாலிபர் சங்கங்கள் வந்து பணத்த அவங்க சொந்த கை காச போட்டு இந்த செலவெல்லாம் செய்றாங்க. அவங்க யார்ட்டயும் போய் கேட்கல. அவங்க வந்து ஆ. நம்ம ஊர நம்ம காப்பாத்துறோம். அவங்களே கை காச போட்டு, எல்இடி ஸ்கிரீன்லாம் வச்சு, அவரோட YouTubeல அவர் பேசின வீடியோவ ஹிந்தில இருந்தா ஹிந்தில போடுறாங்க. மாற்று மொழியில இருந்தா மாற்று மொழியில போட்டு, அங்க இருக்கிற மக்களுக்கு எடுத்து சொல்றாங்க. தோழர் ஏதோ படம் பார்க்குற மாரி கை தட்டுறாங்க தோழர். அத ம். பார்த்துட்டு. ஆனா உங்களுக்கு நேத்து கூட நான் சொன்னேன். ஒரு ஒரு வீடியோல. பிடிஆர் அவர்கள் வந்து கோட் பண்ணியிருப்பாரு ஒரு பையன. அந்த பையன் கேட்கறான். பிஜேபி காரங்க பிரச்சாரத்துக்கு வராங்க. உங்ககிட்ட கேட்கறான். ஐயா மோடி எத்தன பேருக்குய்யா வந்து ரேஷன் அரிசி குடுத்தாருன்னு கேட்கறான். 80 கோடி பேருக்கு குடுக்குறாங்க தம்பி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 80 கோடி பேர வறுமையில வச்சிருக்கீங்களா நீங்க? அப்படின்னு கேட்ட உடனே ஒரே ஆரவாரம் அந்த மக்கள் எல்லாம். பிடிஆர் சொல்றாரு. இந்த மாரி ம பசங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு எஜுகேஷன் கிடைச்சா இந்த நாட்டையே வந்து அவங்க சூப்பரான பாதையில கொண்டு போயிடுவாங்க. அப்படின்லாம் பேசுறாரு. சோ எனக்கு தெரிஞ்சு தமிழகம் எப்படி 10 வருஷம் பேரழிவுல இருந்து காப்பாற்றி திமுக வந்து இன்னைக்கு ஒரு நல்லாட்சி குடுத்துட்டு இருக்கோ, அதே போல அங்க டெல்லியிலயும் வந்து ஒரு ஆட்சி மாற்றம் நடந்து, ராகுல் அவர்கள் இதே போல ஒரு நல்லாட்சிய வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் குடுப்பாருன்னு நான் நம்புறேன் தோழர். ஏன்னா, நீங்க திராவிடியன் மாடல்ல அவங்களும் என்ன பண்ணாங்க, எலக்ஷன் மேனிஃபெஸ்டோ மூலமாவே தான் வந்து மக்கள வந்து மனதில வென்றெடுத்தார்கள் அவங்க. ஏன்னா ஸ்டாலினும் வந்து ஒரு கண்டிப்பா. ப்ரூவன் லீடர் கிடையாது. அவரும் வந்து ஆ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து ஆட்சி அமைக்கிறாரு. சோ ராகுல் காந்தியும் ஒரு கிட்டத்தட்ட சீஃப் அதே மினிஸ் போன்ற ஒரு டெஸ்ட்ல தான் இருக்காரு. அவருடைய எலக்ஷன் மேனிஃபெஸ்டோலயே மக்களுடைய மனதை வென்றெடுத்து விட்டார். அதற்கு சான்று வந்த கூட்டம். அது ஓட்டாக மாறி அவர் வந்து அந்த அரியாசனத்தில் வந்து உட்காரும் நாள் வந்து விரைவில் இல்லை. அதுல துருவ் போன்ற இளைஞர்கள் வந்து அவரை இந்த இடத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பதில் வந்து துருவ் வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்காற்றுறார் தோழர். அத அவரு தெரிஞ்சு ம். ராகுல் காந்திக்காக பண்றாரா? இல்ல இந்திய நலனுக்காக பண்றாராங்கிறதெல்லாம் மில்லியன் டாலர் கொஸ்டின். நாளைக்கு அவர் எங்க வேணாலும் இருக்கலாம். பட் இன்னைக்கு அவர் செய்யற விஷயத்த நம்ம வந்து மனதார பாராட்டணும். காங்கிரஸும் வந்து மறக்கக்கூடாது. இப்படி இது இது போன்ற இளைஞர்கள் எல்லாம் வந்து இருக்காங்க. சோசியல் மீடியால பேசுறாங்கன்னு சொல்லிட்டு, அவங்களையும் கவர்னன்ஸ்ல வந்து நீங்க இன்க்ளூட் பண்ணணும். அவங்களுடைய ம். விஷன், தாட் என்ன? எம்ப்ளாய்மென்ட்க்கு அவங்க கிட்ட ஏதாவது ஐடியாஸ் இருக்கா? இவங்கள எல்லாம் இன்க்ளூட் பண்ணணும். என்னன்னா, ம். பல திங்க் டாங்க்ஸ் வந்து உட்கார்ந்தா தான் மக்கள பத்தி சிந்திக்கக்கூடிய தலைவர்கள், நபர்கள், தனிநபர்கள் இருந்தால் மட்டும் தான் ஒரு சிறந்த சட்டத்தை கொண்டு வர முடியும். ம். நிச்சயமா. தொடர்ந்து பேசலாம் தோழர். நன்றி தோழர். தொடர்ந்து பேசுகிறோம். நன்றி தோழர். தான் சாதி கொழுப்ப புடிச்சு தொங்கிட்டு இல்லாம, பூணூல புடிச்சு தொங்கிட்டு இருக்காம, சாதி வெறிய புடிச்சு தொங்கிட்டு இருக்காம,
பொதுமக்களுக்கானவனா யார் வளர்ந்து வருகிறார்களோ அவர்கள் சாதியற்றவர்கள். இன்னும் சொல்ல போனா அவர்கள் மக்களுக்கானவர்கள். நம்ம என்ன தப்ப திரும்ப திரும்ப பண்றோம்னா, யாராவது நம்ம பக்கம் வருவாங்க, சாதியம் மறுப்பாங்க, கத்துக்கிட்டு ஒண்ணுனா கத்துக்கிட்டு நம்ம பக்கத்துல வருவாங்க, நம்ம மிதிச்சு தூர தள்ளிடுவோம். நீ பாப்பான் வராத, நீ இப்படி பேசிட்ட இங்க வராத, இப்படி நீ எல்லாத்தையும் தள்ளிட்டு இருந்தேன்னா இங்க இருக்கிற காவி கும்பல் அவனை புடிச்சிட்டு போய் உட்கார வச்சுட்டே இருப்பாங்க.